என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்க? செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன். இந்த செல்ஃபி எடுத்து ஐயோ ட்விட்டர்ல எல்லாம் போட்டேன்னு வெச்சுக்கோங்களேன், லைக்ஸ் பிச்சுக்கும். ட்விட்டர்லயா செல்ஃபியா? நல்லா எடுத்த போ. ஐயங்க அப்படியே ஒரு போஸ்ட் கொடுங்க. டேய் இப்போ என்ன பண்ற? இந்த செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஐயோ லைக்ஸ் ஃபாலோவர்ஸ் போச்சு போங்க, கமெண்ட்ஸ் பிச்சுக்கும். கொட்டாவில என்னடி லைக்? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்க. இதுல என்ன பிரமாதம்? இதுக்கு அப்புறமா ஒன்னு பண்ணுவேன். அத நீ செல்ஃபி எடுத்து போட்டேன்னு வையேன், லைக்ஸ் அல்லோ அல்லோன்னு அல்லோ. ஓகேங்க. ஓகேவா? ஐயோ காலங்காத்தால தூங்க வர்றாளா பாரு. எங்க சாம்பார் கொதிக்குது, அது கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்க. சாம்பார்ல செல்ஃபியா? நான் இன்னைக்கு லீவுமா. ஹாய் गाइस, இப்போ என்னோட வேலைக்காரோட சாரி என்னோட புருஷனோட ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன், லைவ் போயிட்டு இருக்கு. எங்க ஃபேஸ் கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வெச்சுக்கோங்க. இப்படி சிரிச்ச மாதிரியே போனன்னு வையே, எங்கயாவது புதர்ல போய் சொருவிப்போம், பரவாயில்லையா? என்னது புதரா? சூப்பருங்க. அங்க போயிட்டு நின்னு ஒரு செல்ஃபி எடுத்து போட்டுன்னு வெச்சுக்கோங்க, செமையா இருக்குங்க. லைக்ஸ் பிச்சுக்கோங்க. போங்க ப்ளீஸ். இப்ப மொபைல்ல பாக்கெட்ல வைக்க போறியா இல்லையாடி? ஷோ ஏங்க செம ஐடியா. அங்க பாருங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல போய் நின்னு ஒரு லைவ் போட்டு செல்ஃபி போட்டனா வேற மாதிரி இருக்குங்க. போங்க ப்ளீஸ். டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னடி டிஃபரண்ட்? இப்ப மட்டும் நீ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட போல, வாழ்க்கை முழுக்க வாசல்லே நிக்க வேண்டியதா இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தானே? போலாமா? ஓகே. நிறுத்து. பாருங்க எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர். அங்க போய் நீங்க நின்னு மட்டும் ஒரு செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். இது அந்த டிஃபரண்டான டிரான்ஸ்ஃபார்மர். ஆமா. வாங்குங்க போலாம், இறங்குங்க. போலாமா? அடுத்து எந்த மரத்தை பார்த்து ஒதுங்க போறான்னு நிறுத்துங்க. என்ன? இந்த புதர் தாங்க சொன்னேன். இந்த புதர்ல மட்டும் ஒரு செல்ஃபி எடுத்து போடலாங்க ப்ளீஸ்ங்க. வாங்குங்க. ஓகே வா. வாங்க போலாம். உள்ள போங்க. கொன்றாத. இப்படி வைங்க. நல்லா இருக்குல? போலாமா? வா போ. போலாம். எங்க நிப்பாட்டுங்க. நிப்பாட்டிட்ட. இப்போ என்ன? பாருங்க அந்த கிரவுண்ட்ல மட்டும் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டனா ஃபாலோவர்ஸ்லாம் பாப்பாங்க, செம்மையா இருக்கும். வாங்க போலாம். இப்படி வைங்க. போலாமா? வாங்க போலாம். ஓகே. போலாம். எங்க அங்க பாருங்க வால். எங்க? இங்கங்க. இங்கதாங்க. இந்த ப்ளூ கலர்ல இருக்கே. போலாம் வாங்க. இங்க மட்டும் போட்டோ எடுத்து போட்டுன்னு வெச்சுக்கோங்களேன், லைக்ஸ் பிச்சுக்கும். நான் வேணா டிஃபரண்டா போஸ்ட் கொடுக்கவா? இந்த போஸ்ட் நல்லா இருக்கே. நில்லுங்க. காலையில கிளம்பணும். இன்னைக்கு விடிஞ்சிரும் போல. நிறுத்துங்க. வீல் இல்லாம ஆட்டோ செம்மையா இருக்கு. அது கூட ஒரு செல்ஃபி எடுக்கலாங்க. ப்ளீஸ்ங்க. ஓகே போ. ஒண்ணு அப்படியே நல்லா இருக்கு. எடு. இதுக்குள்ளறையா? இந்த ஆட்டோல உட்காருங்க போங்க. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. மச்சான் அங்க பாரு மச்சான், கோல்ஃபி ஐஸ். ஐயோ அம்மா. இதுக்கப்புறம் இந்த ஏரியால உன்னை பார்த்தா பிச்சு ராஸ்கல். யாருக்கிட்ட? எங்கங்க போனீங்க? அம்மா என்னம்மா இது? கீழ விழுந்து சாணி மூஞ்சில பட்டுருச்சு. சாணி மூஞ்சில பட்டுருச்சா? அதான் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கேன். செல்ஃபி எடுத்துட்டு இருக்கியா? ஆமா. செல்ஃபி வித் சாணின்னு இன்ஸ்டால போடுவேன். எவ்வளவு ஃபாலோவர்ஸ் அல்ல போதுன்னு பாருங்க. இப்ப நான் உன்னை கொல்ல போறேன் பாரு. #selfie with Sani.
ஏன்டா? இந்த பிஸ்கெட் கம்பெனிக்காரங்க சரியில்லைம்மா. ஃபர்ஸ்ட்லாம் நல்லா மொறு மொறுன்னு கொடுத்தாங்க, இப்போ நவத்து போய் கொடுக்குறாங்கம்மா. டேய் கூறுகட்ட பயல, நீ தின்றது பிஸ்கட் இல்லடா, உன் கை விரலு. செல்போனை கையில எடுத்தா பிஸ்கட் எது விரல் எதுன்னு தெரிய மாட்டேங்குது. சாப்பிடுறவன் செல்ல கீழே வச்சானடா, ஒரு நாளைக்கு செல்ல புடிங்க குப்பையில போடுறான். அம்மா என் பல்ல புடுங்கினா கூட புடிங்கோ, என் செல்ல புடுங்கினா அப்புறம் காண்டாயிரம் பாத்துக்க. என்ன வர மாட்டேங்குது? ஐயோ என்ன ஆன மாட்டேங்குது? செல்போன் டாக்டர் போயிட்டு இருக்கு. சரி பண்றா டக்குன்னு. கஸ்டமர் கால் பண்ணிட்டே இருக்காரு. பிரதர் மொபைல் கீழே விழுந்துருச்சு, ஆன மாட்டேங்குது. என்னன்னு பாரு. ஓகே. எப்போ ரெடி ஆகும்? 1 hour ஆகும் சார், பார்த்து தான் சொல்லணும். ஒரு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி தர முடியுமா சார்? மொபைலை ரெடி பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கறதுக்கு 5 நிமிஷம் ஆகும் சார். வெயிட் பண்ணுங்க, என்னன்னு பார்க்கணும். சரி சார், ஒரு 15 நிமிஷத்துல கிடைக்குமா? டேய் சரிப்பட்டு வராதே, ஃபோனை கொடு. கோவப்படாதீங்க பிரதர், பொறுமையா பாருங்க. நான் போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வரேன். பார்த்து சார் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க சார், போயிட்டு வாங்க. என்னடா இவன் லவ்வரை விட்டு போன மாதிரி ஃபீல் பண்றான்? அது என்னன்னு பார்த்து முதல்ல அவனை அனுப்புடா. சரிண்ணே. சரி சார் சொல்லுங்க சார், முடிஞ்சு. மொபைல் ரெடி ஆயிடுச்சிங்களா பிரதர்? இப்போதான் சார் கொடுத்துட்டு போனீங்க, அதுக்குள்ளே ரெடியேஷன் கேட்குறீங்க? சரி பாருங்க. நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். ரெடி ஆயிருக்குமா? பவுச் எல்லாம் புதுசுங்களா பிரதர்? ஆமா. ரெடி ஆயிடுச்சுங்களா? பொறுமையா பாருங்க பிரதர், பொறுமையா பாருங்க. ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். இந்த பிராண்ட் இன்னொரு ஆர்டர் போட்டு விட்டுரு. தண்ணி குடிங்க. அங்கிருக்கு சார் தண்ணி. ரெடி ஆச்சுங்களா பிரதர்? டேய் என்னடா இவன்? தெரியாதனமா இவன் மொபைலை வாங்கிட்டேன். அண்ணே போன மாதிரியே தெரியலண்ணே, இங்கே தான் எங்கேயாவது போயிட்டு நான் பார்க்கலாமா? போயிட்டான்டா, நான் முறைச்ச முறைக்கு போயிருப்பான். அண்ணே இல்லைண்ணே, எப்படி இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான், பார்க்கலாம் போயிட்டான் நான். டேய் போயிருப்பான்டா, அது எப்படா? சரி தேடி பார்ப்போம். தேடி பார்ப்போம். என்னதானே தேடிட்டு இருந்தீங்க? நான் இங்கதான் இருந்தேன். மொபைல் ரெடி ஆயிடுச்சா? கடை ஒரு 4 நாளைக்கு லீவு. ஓ அப்படியா? நானே சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல ரெஸ்ட் எடுங்க பிரதர், உடம்பு பார்த்துங்க. தேங்க்யூ. மொபைல் ரெடி ஆயிடுச்சுல? போயிட்டான். அவன் கையில் கிடைச்சா அவனை கைமா பண்றோம்டா. போயிட்டானே. ஐயோ ரிசப்ஷனுக்கு வர டைம் ஆயிடுச்சு, இந்த மனுஷன் வேற இன்னும் வரலையே. ஷோ என்னங்க சீக்கிரம் வாங்குங்க. ஒரு 5 மினிட்ஸ்மா வந்துட்டேன். ஓ டைம் வேற ஆயிடுச்சு. என்னங்க உள்ள என்னங்க பண்றீங்க அப்படி? ஒரு 5 நிமிஷம்டா, வந்துட்டேன்டா. ஓ சீக்கிரம் வாங்குங்க, ரிசப்ஷனுக்கு டைம் ஆகுது, வெளிய வாங்குங்க. வந்துட்டேன். போலாமா? வாங்க போலாம். டைம் நீ இந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கியா? ஷோ மேட்ச் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ்டா. வந்துட்டேன். ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு. இவன் ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியலையே. ஏங்க இன்னும் என்னங்க பண்றீங்க? டைம் ஆயிடுச்சுங்க, சீக்கிரம் வாங்குங்க. ஷோ ரிசப்ஷனுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வெளில வாங்குங்க. பொண்ணு நானே ரெடி ஆயிட்டேன், ஒரு பேண்ட் ஷர்ட் போடுறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரமாடா? வாடா வெளில.
மாமா போலாமா போலாமா போலாமா? வாங்க போலாம். நீ இதே கலர் நானே பரவாயில்லைங்க. ஐயோ என்ன பண்றது பாக்குறவங்க கண்ணுக்கு ஒரே மாதிரி இருக்குமே ஓ, பேபி போலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஏங்க 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 ஏங்க. இந்த மனுஷன் வேற இன்னும் வரல. என்னங்க? நீங்க போலாமா? ஐயா பட்டுமா புஜ்ஜிமா பஜ்ஜிமா என் செல்லம்மா இங்க பாருமா கல்யாணத்துக்கு எடுத்தது இன்னமும் மாமா மாப்பிள்ள மாதிரியே இருக்கல்ல எங்க நல்லா தாங்க இருக்கீங்க, வாங்க போலாம். ஒரு நிமிஷம் என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுது நீ மாடல் ட்ரெஸ்ல இருக்க நான் இந்த ட்ரெஸ்ல இருக்கேன் பாக்குறவங்க லூஸோட பொண்டாட்டின்னு ஒன்ன தானே திட்டுவாங்க ஒரு நிமிஷம் பேபி 2 மினிட்ஸ் நீ வாசல்ல வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் ஏங்க. ஓகே நீ வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் வேண்டாம். ஏங்க 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 ஏங்க. ஷோ. என்ன பண்றதுனே தெரியலையே இவனை. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது ஐயோ அயன்மெண்ட்லயே கலரா இருக்கு கலரா இருக்குல்ல இதுல பாக்கும்போது கமல் சார் மாதிரியே இருக்கும் அப்புறம் அவருக்கு வச்சு பாரு ஏய் கிளம்பிட்டோண்டி, வந்துட்டு இருக்கோண்டி. என்னங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் வாங்குங்க. வந்துட்ட ஒரு 5 நிமிஷம் ஐயோ ரிசப்ஷன்ல எல்லாம் நான்வெஜ் ஐட்டம்னு சொன்னானுங்களே, இங்கே நாக்கு நமங்குது. உள்ள போனவர் எப்ப வருவான்னு தெரியலையே. சூர்யா மாதிரியே இருக்கும் சூர்யா சார் கோச்சு பாரோ மாத்திட்டு வரேன் ஐயோ விராட் கோலி மாதிரியே இருக்கும் அப்புறம் அவரு கோச்சு பாரு டேய் ரிசப்ஷன்ல லெக் பீஸோட பிரியாணி மட்டும் எனக்கு கிடைக்காம போச்சு, புருஷன் கூட உன்னை பார்க்க மாட்டேன்டா, கொன்றுவேன், மரியாதை வெள்ள வாடா. போலாம் என்னடா கையில பேக்? இதுவாங்க அங்க போனதுக்கு அப்புறம் Dress இந்த Dress நல்லா இல்ல அப்படி இப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா டப்புன்னு மாத்திக்கலாம்னு ஒரு 4 Dress எடுத்து பேக்ல வச்சிட்டேங்க அப்படியே மாத்திப்பேன் மச்சி ரிசப்ஷனே முடிஞ்சிருச்சு, பிரியாணி செம்மையா இருந்தது, உனக்கு தான் சாப்பிட கொடுத்து வைக்கல. பை போலாமாங்க செட்டடா இன்னைக்கு நீ என்கிட்ட. ஏங்க மூஞ்சி அப்படி ஒரு பக்கம் போகுது ஏய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா இன்னைக்கு. வாங்கடா நல்லா வாங்கடா. அடசு வந்து பிரியாணி கிடைக்காமலே பண்ணிட்டியே. வாங்க. 6 கிலோ மிச்சரு 4 கிலோ காராப்பூந்தி அப்புறம் மைசூர் பாக்கு 1.5 கிலோ. இது என்ன கொசுரு ஜிலேபி 2. பொருள் வாங்குறப்ப வாயில் எடுத்து போட்டிருப்பேன். ஃப்ரூட் செக்ஷனா தர்பூசணி 4 பலாப்பழம் 2. இவன் எதுவும் சிரிச்சாவே திங்க மாட்டானா? ஐயோ ஏன் அப்பா இந்த அப்பா சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வா. இந்த இதுல ஏதாவது இருந்தா சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் வாங்கிட்டு வா. இதுவும் எம்டியா இருக்கு. டேய் மௌனே இதுல இருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்கடா? அப்பா அதெல்லாம் சாப்பிட்டேன்பா. சாப்பிட்டானா? டேய் இதுல இருந்து 4 கிலோ மிச்சரு. அது நேத்து டிஃபனுக்கு முன்னாடியே காலி ஆயிடுச்சு. அப்போ இந்த 3 கிலோ காராப்பூந்தி 1.5 கிலோ மைசூர் பாக்கு அதுவா அது நேத்து லஞ்சுக்கு முன்னாடியே சாப்பிட்டேன் எல்லாத்தையும். இப்போ என்னடா வேணும்? இப்போ காஃபி குடிக்கணும்ல, அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்ல, எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும். இது வாங்க எவ்வளவு செலவாக போகுது இல்லையே. டேய் ஏற்கனவே வாங்கின சம்பளத்துல 1500 தான் மிச்சம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பப்பாளி சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும், இல்லைன்னா உன் கையை கடிச்சு எடுத்துருவேன். அவசரப்படாரா. ஒருத்தன் செல்ல எடுத்தா குனிஞ்ச தலை நிமிராதவன், ஒருத்தன் திங்கிறதுக்கு வாயை திறந்தா வாயை மூடாதவன். இவங்களை பிள்ளைய பார்த்து வச்சுக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். எல்லாம் அவளை சொல்லணும். டேய் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாடா போடா. பா வேலை இருக்குப்பா. வேலை இருக்கா? ஐயோ போடா, அவ ஏதாவது செய்யறதுக்குள்ள போய் வாங்கிட்டு வாடா போடா. பா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, அவன் ஆல்ரெடி இரடா மூழ்கா பொருளை போட்ட குண்டு மாதிரி இருக்கான். இப்படியே போச்சுன்னா 4 நாள வெடிச்சிருவான். அப்புறம் நீ தான் ஐநா சபைக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், பாத்துக்க. டே மௌனே ஐநா சபை கேள்வி கேட்டா கூட பதில் சொல்லிடுவேன்டா. ஸ்நாக்ஸ் இன்னும் வரலன்னு கேட்டா என்னால பதில் சொல்ல முடியாதா? போடா தயவு செய்து. ஸ்நாக்ஸ் டேய் இருடா, 1/2 மணி நேரத்துல வந்துரும்டா.
போயிட்டு வரேன். என் தலைவிதி போய் தொலைகிறேன். ஐயோ. ஹலோ இசிஎஸ் பேங்க் how can I help you? அம்மா இசிஎஸ்ஏ பேங்க் அம்மா. அதான் சொன்னனே சார். அம்மா நேற்று லோன் வேணான்னு கொஞ்சம் பெருமையாக சொல்லிட்டேன். அந்த கேன்சல் பண்ண லோனை கொஞ்சம் திருப்பி கொடுத்துறியாமா? என்ன சார் நேத்து வேணான்னு சொன்னீங்க இன்னைக்கு எதுக்குன்னு வேணும்ங்கறீங்க. கேட்குறாரு. இல்லைம்மா கொஞ்சம் எமர்ஜென்சி. சரி கொடுத்துடலாம் சார். ரொம்ப நன்றிம்மா. தலையெழுத்து அவ்வளவுதான். ஐயோ, வீடு கட்ட லோன் வாங்கியிருப்பாங்க, கார் வாங்குறது கூட லோன் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தன் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு லோன் வாங்க வச்சுட்டானே, அதுவும் 4 லட்சம் ரூபா. அப்பா நல்லா- ஸ்நாக்ஸ் டேய் வந்துரும்டா, இருடா. ஐயோ படுத்துற.